இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 1-5, 10-14. விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று சீடர்கள் கேட்டார்கள். இயேசு ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் எதிர்பார்ப்பது என்ன? மிகுந்த தாழ்ச்சி. இயேசு பாதங்களை கழுவினார் அல்லவா? கடவுளாக இருந்தவர் மனிதராக அவதரித்தார் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒன்றும் வானத்துக்கும் பூமிக்குமாக இருக்கவில்லை. இந்த பூமியிலே 1000 மனிதர்களில் நாமும் ஒருவர். நம்மை போல ரொம்ப கிளவரான, ரொம்ப இன்டெலிஜென்ட்டான மனிதர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறார்கள். வெளியில் தெரியாமல் சமுதாயத்திற்கு உயர்வை கொடுக்கிற நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். நாம் தான் என்னமோ கிழித்து விடுற மாதிரி நம்ம நிறைய சமயத்தில் பேசிக்கிறோம். மனம் திரும்ப வேண்டும். இயேசு சொல்லுகிறார், மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால். சிறு பிள்ளைகள் எப்படி யதார்த்தமாக பெற்றோரை நம்புகிறது? எந்த ஆபத்திலும் பெற்றோர்கள் தங்களை காப்பாற்ற முடியும் என்று நம்புகிறது. அதை போல எந்த ஒரு சூழலிலும் கடவுள் என்னை காப்பார், ஆகையினால் கடவுளை நான் நம்புகிறேன், கடவுளை அன்பு செய்கிறேன். சிறு பிள்ளை பெற்றோரை அன்பு செய்வது போல, பெற்றோரை நம்புவதை போல என்ற எண்ணம் நம்மில் தாழ்ச்சியை கொண்டு வரும். அந்த நம்பிக்கை தான் தாழ்ச்சியை கொண்டு வரும். தாழ்ச்சி இல்லை, ஒருத்தன் ரொம்ப ஆணவமா நடக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளை பற்றி நிறைய பேசுறவனா கூட இருக்கலாம், அவனுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை. அதை ஒரு சடங்காக, அந்த நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை சடங்காக வைக்கிறானே ஒழிய அது உள்ளார்ந்த விதமாக, ஆத்மார்த்த விதத்திலே அவனிடமிருந்து வெளிப்படுவதில்லை. அவன் கடவுள் நம்பிக்கையற்றவன், கடவுள் மறுப்பாளன். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், இத்தகைய சிறு பிள்ளையை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். நமக்கு அந்த வார்த்தைகளும் அதை தொடர்ந்து வருகின்ற வார்த்தைகளும் சொல்லுகின்ற பாடம் என்ன தெரியுமா? அன்பானவர்களே, இன்றைக்கு சிறு பிள்ளைகளை அவர்கள் இஷ்டம் போல நடக்க விட்டு விடுகிறோம். நமக்கு முன்பு போல நம்முடைய குடும்பங்களிலே 10 பிள்ளைகள், 12, 13 பிள்ளைகள் இல்லை, ஓரிரு பிள்ளைகள் இருக்கின்றன. ஆகையினால் அவர்கள் விருப்பம் போல அவர்களுக்கு பயங்கர செல்லம் கொடுக்கிறோம். அதன் விளைவு என்ன? இந்த செல்லை வச்சுக்க, அழாத, செல்லை வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இரு, அமைதியாயிரு. அந்த பிள்ளையை கெடுக்கிறோம், அந்த பிள்ளையை கெடுக்கிறோம். அந்த பிள்ளைக்கு அடுத்த தலைமுறை, நான் வளர்ந்து கிழவனாகி கிழவியாகி நான் அழிந்து நீ பெரிய ஆளாக இருக்கும் பொழுது நீ வாழக்கூடாது, நாசமாய்ப்போ என்று சொல்லிதான் அந்த செல்லை பிள்ளை கையிலே கொடுத்து அமைதிப்படுத்துகிறோம். சிறு பிள்ளையை இழிவாக கருத வேண்டாம். டேக் கேர் ஆஃப் யுவர் நர்ச்சரிங் யுவர் சில்ட்ரன். டேக் கேர். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்விலும் அனைத்து சூழல்களிலும் உம்மை நம்பி, பிள்ளைகள் பெற்றோர்களை நம்புவதை போல, குழந்தைகள் பெற்றோர்களை நம்புவதை போல நாங்கள் உம்மை நம்பி வாழுகின்ற பணிவு, நம்பிக்கை, அன்பு நிறைந்த வாழ்வு எங்களில் இருக்கச் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.